கேள்வி கேட்டால் எதிர்க்கட்சிகள் ஓடிவிடுவதாகவும் இதனால் பேரவை கதவுகளை மூடிவிட்டுதான் பேச வேண்டும் போல என சில நாட்களுக்கு முன் முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சட்டப்பேரவையில் சிஎம் விஜயை தாக்குவோம் என ஒருமையில் பேசி பகிரங்க மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த வீடியோவை தற்பொழுது பார்க்கலாம். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா சாலமன். ராஜா சாலமன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு நேற்று ஒரு பொதுக்கூட்டம் கொண்டாடப்பட்டது. சட்டமன்றத்தை கூட்டும் போது உனக்கு அதாவது விஜய் அவர்களுக்கு எலும்பு இருக்காது என்றும் உடைத்து விட்டுதான் அனுப்புவோம் எனவும் அவர் ஒரு சவால் விட்டுள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற இந்த திமுக பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசிய பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் திடலில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு ஆவேசமாக பேசினார். இவ்வளவு கேவலமான ஒரு முதல்வரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாற்றை பெற்றதே கிடையாது. இனி வரும் தேர்தல்களில் 5% வாக்குகள் கூட பெற முடியாது. விஜய் மற்றும் அவருடைய கட்சி தோற்று போகும் எனவும், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் தேர்தலில் தோற்ற போது அப்போது இருந்த தலைவர்கள் நாகரிகமாக பேசினார்கள். ஆனால் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் சட்டமன்றத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றேன் உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே என்பதானவும் ஒரு பேச்சையும் ஒரு ஒருமையில் பேசியுள்ளார். மானங்கட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்றும் சொல்லியுள்ளார். உன்னை சட்டமன்றத்திற்கு வைத்து பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் என்ன கோமாளி பயல்களா என்பதும் போன்றும் பேசியுள்ளார். சட்டமன்றத்தை கூட்டும் போது உனக்கு எலும்பு இருக்காது, உடைத்து விட்டுத்தான் உள்ளே அனுப்பி விடுவோம் என்பதாகவும் அவர் பேசிய பேச்சுக்கள் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யார் ஓடியது, கைது செய்து விடுவார்கள் என்று இரவோடு இரவாக கேரவனில் யாரை வைத்துக் கொண்டு நீ ஓடினாய்? கரூரில் இருந்து நாங்கள் ஒன்னும் பயந்து ஓடல, பேய் அடிச்சது போல சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருந்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது போன்றும் கொத்து பரோட்டா போட போகிறாராம். உன்னை போல ஆயிரக்கணக்கான பரோட்டா கடைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், நீ எவ்வளவு கேவலமாக பேசின என்பதாகவும் அவர் பேசியுள்ளார். மேலும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்தது திமுகவின் விளாத்திக்குளம் வேடநத்தத்தில் சுயநினைவு இல்லாமல் ஒருத்தனால் கற்பழிக்கப்பட்டு இறந்த பெண்ணுக்கு அந்த நீதி தேடி இருந்தது. அது அதனுடைய அவர்களுடைய பல்வேறு சாதனைகள், திமுக அரசினுடைய சாதனைகள் என்பதையும் பட்டியலிட்டு அவர் பேசினார். வழக்கு போடுவேன், எம்எல்ஏ விலை பேசுவேன் என்கிறான், மானங்கட்ட பையன், தகுதி இல்லாதவன் என்பது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தியுள்ளார். இந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் என்பவர் ஏற்கனவே விளாத்திக்குளத்தில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதன் பின்பு விளாத்திக்குள தொகுதிக்கு அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை என்பதால் தனியாக தனித்து நின்றார். அப்பொழுதும் கணிசமான வாக்குகள் பெற்றார். அதன் பிறகு திமுகவில் இணைந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இப்போது திமுகவின் விசுவாசியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் இப்பொழுது கோவில்பட்டியில் வைத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சுதான் இப்பொழுது வைரலாக பரவி வருகிறது. சர்பிலா.